ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு, ஒரு துன்பமான சூழ்நிலை. ஆமென். அதாவது வலி எது எது ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குகிறதோ அது எல்லாமே பாடுகள். 1 கொரிந்தியர் 10:13 ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மனுஷன்னு பிறந்த அவனுக்கு இந்த பூமியில் என்ன உண்டு? சோதனை உண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 9:16 ஆண்டவர் சொல்லுகிற காரியம் காமனா ஒரு மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்ல. இங்கே ஒரு குறிப்பிட்ட நபரை முன்னிறுத்தி சொல்லுகிறார். அவன் என்று சொல்லுகிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அந்த அவன் யார்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம். சபையை துன்பப்படுத்தும்படிக்கு ஆலோசனை சங்கத்தினிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நிருபத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்படுகிறான். போகிற வழியிலே கர்த்தர் ஒருவனை சந்திக்கிறார். அவன் பெயர்தான் பவுல். சந்திக்கும் போது சவுல் பின்னாட்களிலே எப்படிதான் அறியப்படுகிறார் என்றால் பவுல் என்று அறியப்படுகிறார். ஆமென். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்திலே அந்த சந்திப்பே எப்படிதான் ஆரம்பிக்குதுன்னா ஒரு அங்கிருந்து தொடங்குச்சு. ஆமென். அதாவது உண்மையிலே அங்கிருந்து நல்ல காலம் தொடங்குச்சு. ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அங்கிருந்து அவனுக்கு பிடிச்சது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணை குத்திட்டாரு. போன ஸ்பீடில் பொத்துன்னு விழுந்தான் கீழே. அவன் எழும்பும் போதே 2 பேர் கைப்பிடிச்சு தான் அவனை தூக்கி விடுறாங்க. அவன் அங்கிருந்து நேராக தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே 3 days புசியாமலும் குடியாமலும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது அந்த 3வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் அனனியா என்கிறவனோடு பேசுகிறார். ஆமென். அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே அப்படிங்கிறார். அடியேன் என்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ என்ன பண்ணு, தமஸ்குவுக்கு போய் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்கிறார். உடனே இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் என்ன செய்கிறவன்? பொல்லாங்குகளை செய்கிறவன், அவன் தீமையானவைகளை நடப்பிக்கிறவன் என்று சொல்லும்போது இயேசு அவனுக்கு சொன்ன ஒரு பதில் உண்டு. அந்த பதில் தான் அவன் யார் என்பதற்கான ஆன்சர். 15வது வசனம். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்ப எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை அது எல்லாருக்கும் வருதுதான். எல்லாருக்கும் வருதுதான். கிளைமேட் சேஞ்ச் ஆனா எல்லாருக்கும் என்ன வரும்? லீவா, சளி வரும். ஆமென். என்ன ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்துட்டுனா இன்னொரு ஆளுக்கு வந்துடும். இந்த கோவிட்னு ஒன்று வந்துச்சு. முதல் வேவ்ல எஸ்கேப் ஆனாலும் 2வது வேவ்ல மாட்டுறோம். ஆமென். எல்லாம் மாட்டி தப்பி எடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். இது எல்லாருக்கும் வருகிறது உண்டு. ஆனா
அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவன். அப்ப இந்த பாடுகள், இந்த வேதனைகள் என்பது எல்லாரும் அனுபவிக்கிறதா இருக்காது. 12 சகோதரர்கள் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க வளர்ச்சிக்கு ஏற்ப சந்திக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் யோசேப்புக்கு பிரச்சனை வித்தியாசமானது. 8 பேர் இருந்தாலும் தாவீதுக்கு பிரச்சனை வித்தியாசமானது. எல்லாரும் விட பின்னாட்களில் யோசேப்பு தாவீதெல்லாம் உயர்த்தப்பட்டவர்கள், மேன்மைப்பட்டவர்கள் எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இவங்க சந்தித்த பிரச்சனை என்பது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது, ரொம்ப வித்தியாசமானது. நாம் பாடினது போல புரியாதது, அறியாதது. யார் இவங்க? இது தேவன் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்னு பார்க்க கூடாதுன்னு தான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுக்கு இவனை குறித்த திட்டம் ஒன்று இருக்கிறது. அது எந்த மனிதனுக்கும் கிரகிக்க கூடாத, கிரகிக்க முடியாத பெரிய சித்தமாயிருக்கிறது. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எந்த ஒரு அப்போஸ்தலனை குறித்தும் இதுவரை இப்படி கேட்டதில்லை. எல்லாருக்கும் காமனா சொன்னார், நீங்கள் சகல உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லி விட்டுட்டார். ஆனா இவனை குறித்து பர்டிகுலரா, ஹல்லேலூயா, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லும் போது, பவுல் இருந்தது 4 சுவருக்குள்ள. பவுல் உண்மையில என்ன பாடுபட்டு இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்க கூட, அனனியா கூட இந்த நேரத்தில் அவனை குறித்து என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அவன் சரியில்லை ஆண்டவரே, அவன் சரியில்லை ஆண்டவர், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமே, நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது எங்கேயோ போகிற வழியில் அல்ல, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நம்மை முன்னறிந்து தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். அப்படி என்றால் யார் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாரோ, யாரில் தேவன் அதிகமாய் மகிமைப்பட சித்தம் வைத்திருக்கிறாரோ, அல்லது யார் மூலமாய் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையை தேவன் நியமித்திருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை அது 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அங்கு போகவில்லை. அது எல்லாருக்கும் உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை. எல்லார்ட்டையும் மைக்கு நீட்டி உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லுவோம். எல்லாருக்கும் அது எல்லாருமே சந்திக்கிறது தான், ஃபேஸ் பண்ணுறது தான். ஆமென். சில காரியங்களை நம்ம ஸ்கிப் பண்ணி விடுவோம், சில காரியங்களை கண்டுக்க மாட்டோம், சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் அந்தந்த டைம் வரும்போது அதெல்லாம் தாண்டி கடந்து போயிட்டு இருப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் ஒருவனை முன்னிறுத்தி சொல்லுகிறார். இந்த நாளில் யாருக்கோ இந்த வார்த்தை செல்ல வேண்டும் என ஆவியானவர் விரும்பினார். கர்த்தர் இந்த வார்த்தையை 4 நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை இருதயத்திலே வைத்து கண்களிலே காண்பித்து கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகள், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் யார் இந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை குறித்த தேவ திட்டம் என்ன? எல்லாருக்கும் முன்பதாக, புறஜாதிகளுக்கு முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது சவுல் இருக்கிற சூழ்நிலை என்ன? ஒரு இருட்டற. ஏங்க லைட் இல்லையா அப்படின்னு கேட்டா அவனுக்கு பார்வை இல்லை. உண்மையிலே ஒரு இருட்டான அறை. ஆமென். புரியாத பாதை. ஹல்லேலூயா. எங்க போகணும், என்ன செய்யணும்னு தெரியாத நிலை. சாப்பிடவும் முடியல, தண்ணி கொடுக்கவும் முடியல. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பது. அப்போ ஆண்டவர், நீங்க அவனை பனிஷ் பண்ண போறீங்களா? ஆண்டவர், இல்ல இல்ல, அவனை நான் முன்னிறுத்தி என் ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன். அவனை முன்னிறுத்தி என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். அவனை முன்னிறுத்தி என் நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? 2 காரியங்களை பிரதானமாய் முன்வைத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்றாவது, ஆமென், ஒரு மனுஷன் அதாவது சந்திக்கிற பாடுகள் அதை 3 விதமாய் பார்க்க முடியும். 1 சரீரத்தில், 2 ஆவியில, 3 ஆத்துமாவில்.
இதை பார்க்க முடியும். வேதம் முழுவதும் இதற்கான ஆதாரங்களை நமக்கு தருகிறது. எல்லாம் எடுத்து வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. எனவே பவுல் வாழ்க்கையை வைத்தே இதை சொல்லும்படி விரும்புகிறேன். பவுலுடைய சரீரத்தில் அவருடைய நாமத்தின் நிமித்தப்பட்ட பாடுகள் கொஞ்சம் கிடையாது. ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு பாடுகள். அதாவது தேவன் சில சிச்சுவேஷன்ல நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவார், எப்படியாவது காப்பாத்திடுவார். அந்த டைம் வரும்போது அதை ஜம்ப் பண்ண வச்சிருவாரு. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டி வச்சிருவார். எப்படி தாண்டி வந்தோம்லாம் தெரியாது. ஆனா சில சிச்சுவேஷன்ல நம்மளை அகப்படுத்துவார். நம்மை அந்த பாதையின் வழியாக தான் நடத்தி செல்வார். நமக்கு பல நேரத்தில் புரியாது. அதிலே தேவனுடைய பல ரகசிய செயல்கள் இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படாதவைகள். மறைவானவைகள் யாருக்கு உரியது? கர்த்தருக்கே உரியது. அந்தந்த பாதையை நம்ம கடக்கும் போது அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு கேரக்டர், ஒரு நபர் பைபிள்ல உண்டு. பழைய ஏற்பாட்டில் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அப்படி சாட்சி பெற்ற ஒருவன் பைபிள்ல உண்டு. தானியேல். தானியேலுக்கு கூட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கல. சில காரியத்தை அவன் அறிய முற்பட்ட போது ஆண்டவர் சொல்ல, போதும் தானியேலே, நீ என்ன பண்ணு, அதை முத்திரை போட்டு வச்சிரு, வரவங்க எல்லாம் போட்டு மண்டைய கொலப்பட்டோம், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. எல்லாமே தானியேலுக்கு சொல்லி கொடுக்கல. நான் எதுவரை அறிய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பேதுரு கிட்ட சொல்லுவார்ல, பேதுரு கிட்ட சீஷர்கள்ட்ட சொல்லுவார், இப்படி இப்படி நடக்கும். அப்படி சொன்னதும் பேதுரு தனியா கூப்பிட்டு, இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. அவனால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அந்த பாதை தான் அவனையும் ராஜ்யத்துக்கு கொண்டு போனது என்பதை அவன் பின்னாட்களில் அறிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம எந்த ட்ராக் வேண்டான்னு சொல்லி அழுறோமோ அந்த ட்ராக் தான் நாளைக்கு நமக்கான நன்மைக்காக தேவன் போட்ட பாதையா இருக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்திலே பாடுகள். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சரீரத்தில் அவன் பட்ட பாடுகளை 2 கொரிந்தியர் 11வது அதிகாரமும் 12வது அதிகாரத்திலும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 11:23 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆமென், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் சொல்லிட்டு புத்தியினமாய் பேசுகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றார். 1வது வசனம் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். 11:1 போடுங்கள். நீ என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? அவர் அவரை பத்தி பேச போறார். ஆமென். சபைக்கு தன்னை குறித்து பேசுறத பவுல் எப்படி ஃபீல் பண்றாரு தெரியுமா? சொல்லுங்க. புத்தியினா, ஐயோ. ஆமே, நம்ம ஆண்டவரை பத்தி பேசுறதை விட்டுட்டு மீதி எல்லாமே மேக்சிமம் நம்மளை பத்தி தான். பவுல் தன்னை குறித்து பேசுகிறதை அவர் எப்படி நினைக்கிறார்னா, புத்தியினமா பேச. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவன் பட்ட கஷ்டத்தை சொல்ல போறானா. அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாலாம் சொல்லல. அவர் சொல்றாரு, ஒரு அறிவில்லாதவன் பேசுறத நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஆமா, ஏன் இப்போ சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல அவருக்கு சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த சபைக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நிலையிலே பவுல் பேசுகிறார். அவர் பட்ட கஷ்டத்தை சொல்லுகிறார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அதிகமாய் அடிப்பட்டவன். என் வாழ்க்கையில் நாம் பட்ட அடி கொஞ்சம் கிடையாது. நான் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். நீங்க 2 கொரிந்தியர் 1 படிக்கும்போது தெரியும், எங்களுக்கு நேரிட்ட சோதனைகளில் என்ன வரும் நினைச்சிருந்தோம் தெரியுமா? அவ்வளவுதான், இதோட முடிந்தது. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைகையில் அறிந்தவர் நீர் மட்டும் என்னேசுவே. அவ்வளவுதான், மரண அவஸ்தை. இந்த இரவை நான் தாண்டுவேனானே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, 24வது வசனத்துல யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன் அப்படிங்கிறான். 40 × 5 எவ்வளோ?
எங்களுக்கு நாங்கள் சயின்ஸ் குரூப்பா? 40 எவ்வளோ? 200. 200ல் 5 குறைஞ்சா? இயேசு கிறிஸ்து சரீரத்தில் விழுந்த அடி எவ்வளோ தெரியுமா? 39. பவுல் சரீரத்தில் விழுந்த அடி எவ்வளோ தெரியுமா? 195. எனவே தான் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, அவனை குறித்து ஜனங்க எப்படி பேசுறாங்களோ அவனுடைய நிருபங்கள் எப்படி இருக்கிறதா? பார யோசனை ரொம்ப வெயிட்ட பவர்ஃபுல்லா இருக்கு. அவன் நிருபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அவனை பார்த்தாலோ சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் ரொம்ப வீக்கா இருக்கிறானே. ஆமென். நான் நினைக்கிறேன் பவுல் ஒருவேளை வரும்போது அவன் நிலைமையை பார்த்து அவன்கிட்டே சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பவுல் வருவார் உனக்காக ஜெபம் பண்ணுவார்னு. ஹலோ, நான் தான் பவுல். என்னது நீங்களா பவுல்? உங்க நிருபம்லாம் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்குள்ள இமேஜின் பண்ணியிருந்தோம். அப்படி வெயிட்டா வருவீங்க, அப்படி பார்த்தா நீங்களா பவுல்? இதான் ஏன்னா சரீரத்தில் பட்ட பாடுகள். கலாத்தியருக்கு சொல்லுவார், நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அன்னைக்கு உங்க கண்களை கேட்டா கூட எனக்கு தருவீங்களே அப்படிங்கிறார். ஏன்னா கண் பார்வை சரியில்லை, வசனம் அற்பம் உள்ளதா இருக்கிறது. அப்படின்னா பேச்சு சரியில்லை. பேச்சு சரியில்லை, ஒழுங்கா பேசிட மாட்டார் பவுல். அதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது முதல்ல தொடங்குனது எப்படி தொடங்குறார் தெரியுமா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க. ஆமை, உலகம் ஆகாதென்று தள்ளினதை தலைக்கல்லாய் மாற்றி அழகு பார்க்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று. நன்றி செலுத்துவே, உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் உண்டு, அடிக்கப்படுகிறவர்கள் உண்டு, தூஷிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ப்ரமோஷன் கிடைக்காதவங்க உண்டு. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நேற்று கூட ஒரு சகோதரி நேற்று முந்தானத்தான் நினைக்கிறேன், அவங்க இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபைக்கு போற காரணத்தினால சேலரியை கொடுக்கலையாம். சேலரியை கொடுக்கல. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், காயப்படுகிற பவுல் சொல்றார், இதுவும் அல்லாமல் எத்தனை எத்தனை பிரச்சனை. மிலாறுகளினாலே நான் அடிக்கப்பட்டேன். அதாவது தடிகளால் என்னை அடிச்சாங்க. ஒரு விசை கல்லறியப்பட்டேன். கல்லறி அப்போஸ்தலர் 14 அதை பார்க்க முடியும். கல்லால் அடிக்கிறாங்க. அவன் சரீரத்தை பார்த்தாலே அவன் பவுல் எழும்பி நடக்கிறதே ஒரு, அதான் கிருபை, கிருபை, கிருபை. இப்படி சொல்றாரு. அப்படி நாமத்தின் நிமித்தம் சரீரத்திலே பாடுகள், சரீரத்திலே வேதனைகள். அதை இன்னும் சொல்றாரு, இது அல்லாம ஆண்டவரே என் லைஃப்ல ஒரு முள்ளை அனுமதிச்சிருக்கிறார். இப்படி யூதர்களால மற்றவர்களால பிரச்சனை எனக்கு இருக்கிறது, அதுவும் அல்லாமல் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். முள்ளு குத்தல, கொடுக்க. அதனால எனக்கு அதை தூக்கி போடும் வழி இல்லை. நான் போய் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணேன், இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள்ல சம்டைம்ஸ் யாரும் இருப்பா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. சாத்தானுடைய தூதனும் இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவன் என் நாமத்தின் நிமித்தம். நம்மை குறித்த தேவ திட்டம் பெரியது. அதை நம்மளால யூகிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தேவன் நம்ம எந்த ட்ராக்ல கொண்டு போறாருன்னே புரியாது. ஆனா ஒரு காரியம் கேரண்டி, என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சரீரத்திலே பாடுகள், ஆவியிலே போராட்டம், ஆவியிலே போராட்டம். ஆண்டவருக்காக நிக்கிறவன் வாழ்க்கையில இந்த போராட்டம் உண்டு.
இயேசு கிறிஸ்து பிதாவினால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து அப்படி இறங்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு மத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாளுக்கு பிறகு 40 நாளும் சோதிக்கப்பட்டார் தான் பைபிள்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த சோதனை என்பது சாதாரண சோதனை அல்ல. பிசாசானவன் வந்து சோதனை செய்கிறான். பிசாசின் போராட்டம்லாம் நமக்கு ஆவியில அதிகமாய் உண்டாகும். அது சரீரத்தில் பலவீனமாய் பல காரியங்கள்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆவியில இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த போராட்டம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த போராட்டம் இருந்தது. ஆமென். அதாவது தேவனோடு தொடர்பில் இருக்கிறவங்க அவங்க லைஃப்ல இந்த மாதிரி போராட்டம் வரும். எப்படி வரும்னா, அவங்கள சார்ந்த யாராவது வெளியோ இருந்து ஏதாவது கஷ்டப்படுறது மாதிரி உண்டாச்சுன்னா இவங்க ஸ்பிரிட்ல அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். சோதோம்ல லோத்து அழிய போறான். இங்கே ஆபிரகாமுக்கு போராட்டம் ஜாஸ்தி ஆகுது. வழி அனுப்பிவிட போனவன் அவனும் திரும்பி போகல, ஆண்டவரையும் போக விடாம ஆண்டவரை பிடிச்சு நிறுத்துறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சமாதானம் வரணும். அந்த ஆவியில் இருக்கிற அந்த போராட்டம், அந்த பாடுகள், அதில் அவன் கூல் ஆகணும். அவன் சமாதானம் ஆகிறது வரைக்கும் அவன் திரும்பி போகவே இல்லை. 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா, 45 இருந்தால் அழிப்பீரா, 40 இருந்தால் இன்னும் அங்கே சோதோம் பட்டணத்துக்கு இப்படி ஒரு மேட்ரே இன்னும் தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆவியில போராட்டம் வருகிறது. ஆமென். தேவனோடு நல்ல புரிந்து கொள்ளுங்க. நம்மை சார்ந்தவர்கள் ஒரு கஷ்டத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது, ஆமென், நம்ம தேவனோடு தொடர்பில் இருக்கும்போது நம்முடைய ஆவியில அது நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஆவியில போராட்டம். இப்போ பாருங்க, அது மட்டும் இல்லை, நம்முடைய மாம்சம் பாவத்துக்கு நேராய் போக துடிக்கிறது என்றால் நம்முடைய ஆவி போராட ஆரம்பிக்கும். போகாத. ஏன்னா நம்ம ஆவியோடு கூட தான் யார் இணைந்திருக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறார் நம்முடைய ஆவியுடனே கூட என்றுதான் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பல நேரத்தில் அந்த ஆவியை அணைச்சி போட்டுருவோம். ஆவியை அணைத்து போடுவோம். சில நேரத்தில் ராக்காலங்களில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். சில நபர்களை காண்பிப்பார், அல்லது நமக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆவியில் ஒரு துக்கத்தை தேவன் அனுமதிப்பார். நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. 9வது அதிகாரம் தானியேல்ல ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் வருது. ஆனா 10வது அதிகாரத்தில் 21 நாள் கழித்து ஆன்சர் வருது. ஏன்? ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தின் முடிவை பார்த்தால் பதில் வந்துட்டு. ஆனா தானியேலை பார்த்தீங்கன்னா தளர்ந்து பேச்சு மூச்சு பலன் இல்லாம விழுந்து கிடக்கிறான். பார்க்கிறவங்களுக்கு அற்பமா இருக்கும். ஆனால் இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. வான மண்டலத்தின் சேனையே தோற்கடித்த ஜெபம். ஆவியில போராட்டம் உண்டு. அவங்க வாழ்க்கையில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் கொஞ்சம் அல்ல, அதிகமாக இருக்கும். அதனாலதான் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா? பாடுபட்ட மனுஷன் அல்ல, பாடுள்ள கூடவே தான் கூட்டிட்டு போவாங்க. அவன் பாடுகளை கூடவே வச்சிருப்பார் எலியா. நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:13 தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. தீத்துவை காணல. அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு அவன் இப்போ இப்படி இருப்பான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அவன் ஆவியில் அமைதல் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவத்தை உணர்றீங்களா? இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம ஃபீல் பண்றோம். ஒண்ணுமே நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நம்முடைய ஆவியில ஒரு ஒரு பெயின், ஒரு வலி நம்மளை அறியாம வர ஆரம்பிக்கும். ஆமென். போராடுறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் தேசத்தை குறித்த பாரத்தை சிலருக்கு இறக்குவார். இறக்கிட்டு தூதன் சொல்லுவார், யார் யார் பெருமூச்சு விடுறானோ அவன் மேல நீ என்ன போடணும் தெரியுமா? முத்திரை போடு, முத்திரை போடு. ஹல்லேலூயா. துக்கத்தோடு ஆவியில. ஏன்னா இன்னும் அப்போஸ்தலர் நடபடியில் பவுல் சொல்றார், எனக்கு ஒரே வேதனையா இருக்கிறது. என்ன வேதனை? நான் போன பிறகு ஆமென் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து
மந்தையை சிதறடிக்குமோ பட்சிக்குமோ என்கிற கலக்கம் எனக்கு வருகிறது. அவனுக்கு கலக்கம் இருக்கிறது, ஆவியில ஒரு பாரம் இருக்கிறது, ஆவியில ஒரு பெயின் இருக்கிறது, ஸ்பிரிட்ல ஒரு பெயின் இருக்கிறது. இன்றோட சொல்லுகிறேன், ஆமென். தேவனால் யார் நடத்தப்படுறாங்களோ அவங்க மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்குள்ள செய்தியில் ஆமேன் வராதுன்னு தெரிஞ்சு ரூம்ல இருந்து ஒரு 100 ஆமேன் போட்டுட்டுதான் ஆமேன். இன்னைக்கு நான் செய்திக்குள்ளே என்றாகல. அதாவது எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுறவங்களுக்கு தான் இந்த போராட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஆவி என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அணைச்சு போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் முந்தி இந்த கேண்டில் பற்ற வைப்போம். நம்ம எவ்வளவு ஆசையாக பற்ற வைப்போமோ கொஞ்ச நேரத்தில் அதை அணைப்போம். எப்போ தெரியுமா? கரண்ட் வரும்போது. கரண்ட் வந்தது எப்படி தெரியுமா அணைப்போம்? ஒரு சிலர் ஊதுறங்கிற பேரில் துப்பியே வச்சிடுவாங்க. ஆனால் பற்ற வைக்கும் போது எப்படி பற்ற வைப்போம் தெரியுமா? பார்த்து பற்ற வச்சு அந்த தீ அணைஞ்சிடக்கூடாதுன்னு பற்ற வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டெடியாக வைக்கணும். அதுக்கு அந்த மெழுகு கொஞ்சம் வச்சு திருப்பி வச்சு அது நிற்காது. நம்ம வைக்கிறதில்ல, நிற்கவே நிற்காது. அது திரும்ப வச்சு எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சு உனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் ஃபோன். இதே மாதிரி தான் நமக்கு நெருக்கம், கஷ்டம், வேதனை வரும்போது ஆண்டவரே எசப்பான்னு சொல்லி அவர் இரக்கம் பாராட்டி கொஞ்சம் நமக்கு விசாலத்தை தந்ததும் ஃபோன் ஊதி வளைச்சு போட்டுரும். நமக்கு நெருக்கம் வரும்போது நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்பா, என்ன சொன்னாலும் நீர் பேசாவிட்டால் நான் உடைஞ்சு போவேன், நான் அழுது போவேன், பேசாம இருக்காதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் ஆண்டவர் பார்த்து அப்படியே கொஞ்சம் அங்க லைட் இங்க லைட், அங்க லைட் இங்க லைட், இங்க டோர் ஓப்பன் ஆகுது அங்க டோர் ஓப்பன் ஆகுது, எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் என்னத்துக்கு? ஹல்லேலூயா. வாழ்க்கையில இதே போலதான் நம்ம ஆவியை அணைத்து போடுகிறோம். சவுலுடைய வஸ்திரத்தை தொட்டதும் போராட்டம் ஆரம்பிக்குது தாவீதுக்கு. அதுக்கு அவன் செவி சாய்த்த போது அடுத்த பாவத்துக்குள்ள போகல. ஆனா பட்சேபாள் பாவம், அடுத்த பாவம் இப்படி போயிட்டே இருக்குது. அவன் ஒரு நிலையில வரும்போது யோசிக்கிறான், எங்கேயோ மிஸ் ஆயிட்டு. அவன் ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதே. ஆமென். பிறருக்கு விரோதமாய் நம்ம தீமையான காரியத்தை யோசிக்கும் போது நம்முடைய ஆவியில் அந்த போராட்டம் வரணும். வரலனாலே அவித்து போட்டுட்டோம்னு அர்த்தம். தேவ ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் எதோடு போராட மாட்டார்கள் தெரியுமா? கோபம் வராதா? கண்டிப்பா வரும். ஜாஸ்தியா, பவுலுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே வந்துச்சு. மார்க்குவ கூடவே கூட்டிட்டு போக கூட சண்டை போட்டுட்டு போன மனுஷன். ஆனா அந்த கோபம் எதுவா மாற விடல தெரியுமா? பாவமா மாற விடல. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், மார்க்குவையும் கூட்டிட்டு வா, அவன் எனக்கு ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன். இப்படி நான் உடனே ஆவியானவருக்கு உட்பட்டு மாறவில்லை என்றால் என்னால நல்ல போராட்டத்தை போராடவே முடியாது. நம்முடைய சரீரத்தில் பாடுகள், ஆவியில, இதெல்லாம் தேவன் நமக்கென்று சில உத்தரவாதங்களை வைத்திருக்கிறார், சில காரியங்களை வைத்திருக்க. நமக்கு புரியாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நம்முடைய பார்வை எப்படிதான் இருக்கும்? ஆசாப் அதுதானே சொல்லுகிறான், நான் மட்டும் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்னதான் வருது? பொறாமை வருகிறது. அதன் அர்த்தம் எனக்கு அப்படி ஒரு லைஃப் இல்லையே என்று. போன வாரம் பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஆமென். பல நேரத்தில் களைகள் கோதுமையை பார்த்து என்ன பண்ணுது தெரியுமா? பொறாமப்படுது. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆமென். களைகளை எங்க போகுது? அதை ஒன்னா கட்டி அக்கினிக்கு போகுது. கோதுமை எங்க போகுது? அது களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. கோதுமையாய் பிரித்தெடுக்கப்பட்ட சபையே களைகளை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள். ஆமென். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மை அழியாதது. வாடாத சுதந்திரத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், தானியேல் சோதிக்கப்பட்டார். ஆமென். தேவ ராஜ்யத்துக்கென்று நியமிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. போராட்டங்கள் என்று சொல்லும் போது அவன் டைரக்டா கண்ணையும் தள்ளி கொம்பையும் அப்படியெல்லாம் வச்சுட்டுலாம் வரமாட்டான். யார கையில எடுப்பானே தெரியாது. சீஷர்கள் அவன் முதல்ல டார்கெட் பண்ணது பேதுரு. கர்த்தர் விரட்டிட்டாரா, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு. ஆமென். பேதுரு டார்கெட் பண்ணா விரட்டிட்டாரு. யோவான் யாக்கோபை டார்கெட் பண்ணா அதட்டிட்டாரு, அதட்டினார். அப்படி அதட்டினார். உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதட்டினார். ஆமென். இவங்க இதுக்கெல்லாம் ஒபே பண்ணாங்க. யூதாஸை டார்கெட் பண்ணா, யூதாஸை அதட்டல, ஆமென், கடிந்து கொள்ளல, அவங்கிட்ட ரொம்ப அன்பை காட்டுறார். அவன் காலை பிடிக்கிறார். அவன் செய்யவே இல்லை, பேசாம இருந்துட்டான். ஆமென். இந்த பேதுரு யோவான் யாக்கோபிட்ட கடிந்தாலும் கண்டனம் பண்ணாலும் அதனாலும் இவங்க போக மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை. அவன் போறதுக்கு ரெடியா இருக்கிறவன். ஆனாலும் அவர் தம்முடைய முயற்சியை விடலை. எவ்வளவு காலை பிடிச்சிட்டு இப்படி பார்க்குறாரு. அவனை எப்படிங்க இருக்கிறோம்? ஒருத்தங்க உங்க காலை பிடிச்சிட்டு உங்களை இப்படி பார்த்தாங்கன்னா, ஆமென், உங்க மனசு கொஞ்சம் கூட இறங்காது. யூதாஸின் காலை பிடிச்சிட்டு இப்படி பார்க்குறாரு. அப்போ அந்த 30 வெள்ளிக்காசு இடுப்புல தான் இருக்கு. அந்த இடத்துல அவன் தூக்கி போட்டிருந்தான்னா சரித்திரம் வேற. அவன் இயேசு இல்லாத ஆலயத்தில் தூக்கி போட்டான். ஆலயத்தில் தான் தூக்கி போட்டான். ஆனால் அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லை. ஒரு நாள் தான் தாமதித்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் துணிக்கை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான், தூக்கிட்டு போயிட்டான். அவன் ஆவி அவித்து போட்டான். அவன் இடம் கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நமக்கு தேவன் வார்னிங் தருகிறார், அல்லது யாருக்கோ நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நம்மை தேவன் உணர்த்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பவுலுக்கு தீத்துவை குறித்து, தீமோத்தேயுவை குறித்து, ஆமென், இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், எனக்கு ரொம்ப ஆவியில் எனக்கு அமைதல் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது நம்முடைய ஆவியில் அந்த பாரத்தை உள்வாங்க முடிகிறதா, அதை சென்ஸ் பண்ண முடிகிறதா? இயேசு இதெல்லாம் காண்பித்து தந்தார் அல்லவா? இயேசு ஒரு மலையில ஜெபிக்க போகும்போது அவருடையவர்கள் நடுக்கடலிலே தத்தளிக்கிறதை இயேசு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரத்திலிருந்து எப்படி பார்த்திருப்பார்? ஆவியில தான். அவங்க வருத்தப்படுகிறத பார்க்கும்போது பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறவர் பிதா கிட்ட சொல்லியிருப்பார், நான் கொஞ்சம் போயிட்டு வரேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். அவர் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில் நமக்கு சரியா தூக்கம் வராது, தூங்க முடியாது. அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும். இது ஒரு தேவ பிள்ளை. பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். 21 நாள் ஜெபம் முடிக்கும் போது ஒரு பெரிய விக்டரி, வான மண்டலத்தின் சேனையை அடிச்சு ஜெயிச்சுட்டு கர்த்தருடைய தூதன் இறங்கி வாரான். இதுக்கு ரீசன் என்ன? 21 நாள் இங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான், ஆனா அவனை பார்த்தா அப்படி விழுந்து கிடக்குறான். அவனுக்கு பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, பலன் இல்லை. பவுல் சொல்றார், என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது கர்த்தர் எனக்கு அனுமதித்த பாடுகள். ஆனால் இதன் மூலம் தீத்துக்கள் உருவாக்கப்படுவார்கள், தீமோத்தேயுகள் உருவாக்கப்படுவார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இப்படி உத்தரவாதம் எடுக்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் மூலம் உங்கள் தலைமுறை காக்கப்படும், உங்கள் தலைமுறை மீட்கப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவில் பாரம்னு சொல்லும் போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கவலை, கஷ்டங்கள், ஆமென், கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவது நம்முடைய விருப்பம், துக்கம், கவலை, பயம், ஏக்கம், இது எல்லாமே உள்ளடக்கின உணர்வுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தாவீது சொல்வார்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்?
தன் சரீரத்திலே பட்ட பாடுகளை குறித்து பவுல் சொல்லிவிட்டு கூடவே சொல்லுவார் 2 கொரிந்தியர் 11:28 இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படிங்கிறார். ரோமர் 9:1 ஆமா 2 கொரிந்தியர் 11:28 எல்லா சபைகளை குறித்த கவலை அப்படிங்கிறார். ரோமர் 9:1 இஸ்ரவேல் வீட்டை குறித்த கவலை. ஏன்னா அவன் இனம் அல்லவா, அவன் சொல்றான் புறஜாதி எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனா என் வீட்டை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வலி, ரொம்ப வேதனை, எனக்கு துக்கமும் இடைவிடாத மன வேதனையுமாய் இருக்கிறது. நம்முடைய கவலைகள் இருக்கிறது அல்லவா, கவலைகள் நம்ம சந்திக்கிற கவலைகள் அது நம்முடைய மனதுக்குள்ள போயிட்டுன்னு வைங்களேன், நம்ம அடைக்கப்பட்ட நிலைமை ஆயிரும். அது யாரா இருந்தாலும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன தாவீது 142 கடைசியில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். அவன் சங்கீதக்காரனுக்கு துதிக்க முடியல, ஏன்னா கவலை எங்க போயிட்டு தெரியுமா, உள்ள போயிட்டு. கவலை உள்ள போயிட்டு, யாரா இருந்தாலும் சரிதான், கவலை உள்ள போயிட்டுன்னு வைங்கள. அவன் 3 வருஷமா இயேசபேல் எலியாவை கொலை செய்யணும்னு தீர்மானிச்சிட்டு இருக்கிறான். எலியா மேல உள்ள கோபத்துல தீர்க்கதரிசின்னு யாரை பார்த்தாலும் இயேசபேல் என்ன தெரியுமா செய்வா, கொலை செய்வா. அந்த கூட்டத்தில் தான் கொஞ்சம் பேரை உபதியா காப்பாற்றுவான். அந்த 3 வருஷமும் எலியாவை இது பாதிக்கல, ஏன்னா கவலை எங்க போகல, உள்ள போகல, உள்ள போகல. ஆனா ஒரு கட்டத்தில் அவன் உள்ள எப்படி போச்சுன்னு தெரியல, உள்ள போயிட்டு கவலை. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக இந்த செய்தி ஆவியானவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேசினார். உள்ள போனதும் போதும் ஆண்டவர் என்றான். என்ன வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரும் ஆத்மாவில் ரொம்ப வியாக்குலப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லுகிறது. தாவீது கவலைப்படும் போது பவுலும் சீலாவும் அடிப்பட்டு சிறையில் தாவீதை யாருமே இதுவரை அடிக்கல, தாவீதை அடிக்கல, தாவீது மேல கை யார் கை விழ ஆண்டவர் விடல. ஆனா கவலை உள்ள ஏறிட்டு பவுல் சீலா மேல அடிச்சு அவங்கள தொழு மரத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை எங்க போகல, ஆத்மாவை பாதிக்காததுனால அவங்க ராத்திரி எழும்பி என்ன பண்ணாங்க, துதிச்சாங்க. என் ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் எப்படி அறிய அப்படின்னா என்னால் துதிக்க முடியாது. தாவீதாலே துதிக்க முடியல, நம்மெல்லாம் ஏமாத்துறோம், என்னால் ஜெபிக்க முடியாது. அதனாலதான் கவலை வரும்போதெல்லாம் தாவீது சொல்லுவார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குற, தேவனை நோக்கி காத்துரு. இந்த ஆத்மாவுக்கு கிரயம் கொடுத்தவர் அவர் அல்லவா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 விதங்களிலும் 3 அனுபவங்களில் நாம் பாதிக்கப்படுவோம். ஆமென். ஏன் இப்படி தேவன் அனுமதிக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23-24 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ தேவன் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறதுக்கு பின்னாக இருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. தேவன் யாரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறாரோ அவர்களை எல்லா நிலையிலும் எப்படி மாற்ற விரும்புகிறார் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்களாய். ஏனென்றால் அவர்களை குறித்த தேவ திட்டம் மிக பெரிதாயிருக்கிறது. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் இந்த பவுலை கர்த்தர் அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்தெடுத்தபடியினாலே இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். உன்னை உபத்திரவத்தின் குகையிலே
உங்களிலே தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். துன்பத்தின் நடுவில் நடக்க அனுமதித்ததும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க அனுமதித்ததும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்க அனுமதித்ததும், இன்னும் ஏன் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க அனுமதித்ததும் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்காகவே நாளை 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 பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்னையும் உங்களையும் மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் அதை செய்கிறார். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி இந்த செய்தி இன்னைக்கு முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். ஆமென். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கடந்த நாள் இதை தியானித்த போது எனக்குள் எழும்பின ஒரு கேள்வி, அது ஆண்டவர் சமூகத்தில் வைத்த போது கர்த்தர் தந்த வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீர் பாடுபட்டீரப்பா, கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? ஆமென். ஆக்சுவலி இப்போ நம்ம செய்திக்குள்ளேயே போறோம். கிறிஸ்து பாடுபட்ட பின்பும், ஆமென், பிதாவோ தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தி, வேதம் என்ன சொல்லுகிறது? மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர், நீங்க தான் பாடுபட்டுட்டீங்கல்ல, நீங்க தான் அடிபட்டீங்கல்ல, நீங்க பாடுபட்ட பின்பும் ஏன் எங்களுக்கு பாடுகளை அனுமதிக்கிறீர்? 5 காரியங்கள். அதுல 5 இன்னைக்கு சொல்ல முடியாது. பிரதானமாய் 2 காரியங்களை இந்த நாளிலே நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் வருகிற சோதனை என்று ஒன்று இருக்கிறது. அவருடையவர்களுக்கு என்று மட்டும் தேவன் அனுமதிக்கிற சில பாடுகளின் பாதை இருக்கிறது. அது நமக்கு புரியாது. ஆனால் அவருடைய தீர்மானத்திலேயும் அவருடைய திட்டத்திலேயும் ஒரு தீங்கும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆமென், நிறைய காரணங்கள் இருந்தாலும் என்ன கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அவர் பிதாவுக்கு நேசகுமாரன். நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். அந்த வேர்டு வந்ததும் ஆவியானவர் அவர் எங்க தூக்கிட்டு போறார் தெரியுமா? வனாந்திரத்துக்கு. எதுக்கு தூக்கிட்டு போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார்? இது இல்லாம ஆண்டவரால் நடத்த முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனால் தேவன் சில காரியத்தை தீர்மானித்திருக்கிறார், நிர்ணயித்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் சரி என்று ஒன்று உண்டு. தேவனுடைய பார்வையில் எது சரி என்று காணப்படுகிறதோ உண்மையிலே அதுதான் சரி. ஆமென். நாம் பார்க்கிற நிலை அல்ல, அவர் பார்க்கிற நிலை. நம்முடைய சர்வத்தையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் காண்கிறவர். அதாவது ஒரு பிடி மண்ணை எடுத்து என்னையும் உங்களையும் உருவாக்க தீர்மானித்த போது அந்த மண்ணு தெரியவே இல்லை. ஏன் தெரியலைன்னா ஆழம் இருந்தது, ஆழத்தில் இருள் இருக்கிறது, அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர், ஆழம், இருள், இதை தாண்டி தான் மண் இருக்கிறது. ஆழத்துக்குள்ளே போய் பார்த்தா தெரியாது. ஆழத்துக்கு ரொம்ப ஆழத்துக்கு போனால், ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்னதான் தெரியும் தெரியுமா? எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தீர்மானித்தார், ஒரு பிடி மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கணும்னு. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் எங்கெங்க தடைப்பட்டது? ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒவ்வொரு நாள் படைச்சிட்டு 3வது நாள் நினைக்கிறேன் தண்ணீர் எல்லாம் கர்த்தர் ஒதுக்கிட்டார். தண்ணீர் எல்லாம் ஒதுக்கிட்டார். ஒதுக்கி தரையும் தண்ணீரும் அப்படியே செப்பரேட் பண்றார். எதுக்கு தெரியுமா? மண்ணை எடுக்கிறதுக்கு, என்னை உங்களை எடுக்கிறதற்கு. ஹல்லேலூயா. இது தேவன் வந்து செய்த செயல். சில நேரத்தில் அப்படி ஒதுக்குறாரு, பிரிக்கிறாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறார். எடுத்ததும் வெளிச்சம் உண்டாகிட்டு பிரிக்கிறார், அப்புறமா ஒதுக்குறார். அப்படி ஒரு பிடி மண் எடுக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு இதெல்லாம் ரொம்ப லேசான காரியம். அவருக்கு என்று சில நியமங்கள் இருக்கிறது. உண்டாகட்டும் என்று சொன்னால் உண்டாக. அதே மாதிரி ஆதாமையும் உண்டாக்கி இருக்கலாம். இல்லை, தேவன் இப்படி நிர்ணயித்திருக்கிறார்.
யார் அதை திருப்பக்கூடும் என்று ஏசாயா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். எனவே தான் தேவனிடத்துல என்ன கேட்க கூடாது தெரியுமா? கேள்வி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு புரியாததுனால தான் நம்ம நிறைய கேட்கிறோம். ஆமா, யோபு நிறைய பேசுவார். பேசி பேசி ஆதாம் அவரை இழுப்பார். இழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சதும் யோபு வாய முடியல. சாரிப்பா, தெரியாம பேசிட்டேன். ஆதாம் நினைச்சிருப்பார், ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு நாம் படக்கூடிய பாடு, யார் என்ன பிரச்சனைனாலும் என்னதான் கொண்டு வராங்க. ஆமென். எதற்காக தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார், அனுமதிக்கிறார்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தொடங்குறதே எப்படிதான் தொடங்குறார் தெரியுமா? பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஒரு நிமிஷம் அப்படியே இல்லைங்க, பிரியமானவர்களுக்கு சொல்றார், உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, திடீர்னு வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாத. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பாடுகளை அனுமதிக்கிறார் என்றால் அது அனுமதிக்கு முன்னமே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாடுகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, இந்த பாடுகள் உன்னை தேவ திட்டத்துக்கு நேராய் கொண்டு போவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதா சந்தோஷப்படுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே அவருக்கு கிடைத்த மேன்மை என்பது கொஞ்சம் அல்ல. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்த்தப்படுகிறார். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கையிடும். இது பிதாவினால் அவருக்கு கிடைத்த மகிமை. இயேசுவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஆமே, நம் பரலோக தகப்பனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த மகிமையை யாரும் அடையணும் தெரியுமா? அவருக்கு பிரியமானவர்கள். அதனாலதான் நம்ம யாரா மாத்துறார் தெரியுமா? பாடுகளுக்கு பங்காளிங்கிற வேர்டு நம்ம ஊர்ல ரொம்ப யூஸ் பண்ற வேர்டு. அவன் ஜீசஸ் மகிமையில வரும்போது எப்படி கூடுவார்? பங்காளி. ஆமே, பார்ட்டேக்கர்ஸ், பங்காளி. ஆமே, யார் பங்காளி? யார் இவருக்கு பங்காளி? இங்கே அவருடைய நாமத்தின் நிமித்தம், ஆண்டு சொல்லி. இது புதுசு நினைக்காத. இன்னைக்கு ஆமே, நீ எனக்காக நிக்கிறதுனால உன்னை ஒதுக்குறாங்கல்ல, உன்னை தான் டார்கெட் பண்றாங்கல்ல. இது எனக்கு தெரியும், இந்த அக்கினி, இந்த சோதனை. ஆனா இது உனக்கு எப்படி மாறப்போகுது தெரியுமா? நீ களி கூர்ந்து மகிழும்படியாய் நல்ல கரங்களை சட்டி களி கூர்ந்து மகிழும்படியாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒதுக்கப்படுகிற, நிந்திக்கப்படுகிற, மட்டம் தட்டப்படுகிற, அற்பமா எண்ணப்படுகிற ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் பங்காளி ஆக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, உன்னை பங்காளி ஆக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். பாடுகள் கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை, கிறிஸ்துவை அறியும் அறிவை அல்ல, கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை. அதாவது கற்றறிகிறது வேற, ருசித்தறிகிறது வேற. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன தாவீது, அவன் கட்டறியவில்லை, அவன் பாடுகளின் பாதையிலே ருசித்தறிந்தான்.
அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனவேதான் 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்களா, நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 15, 16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்கிறவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்க. அதாவது நீ தீமை செஞ்சு பாடுபடாத, நீ ஒருத்தனை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அதனால உண்டாக்குற பாடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே தெளிவா எழுதிட்டே வருவார். அடுத்து 16வது வசனத்துல சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால். கிறிஸ்தவன் பாடுபட்டாலும் பைபிள்ல சொல்லல, ஏன்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்தவன் இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரி கோர்ட்ல, அதுலயும் இந்த டைவர்ஸ் கேஸ்ல நம்பர் 1 இருக்கிற ஆட்கள் முழுவதும் யார் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்தவன் பாடுபட்டால் சொல்லல, கிறிஸ்தவனா இருப்பதினால். இன்னைக்கு நிறைய பேர் பாடுபடுறாங்க கிறிஸ்தவனா இருப்பதினால். அதன் அர்த்தம் என்ன? நான் ஆண்டவருடையவன் என்பதை வெளியே காண்பிக்க நான் தயங்காமல், ஆமென், நான் கிறிஸ்துவனுடையவன், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, சொந்தங்கள் நடுவில் நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், நான் அவருடைய கிருபையில் நிற்கிறவன், இப்படி தன்னை ஒருத்தன் காண்பிக்கிறது நிமித்தம் அவன் கஷ்டப்படுறானா, பைபிள் சொல்லுது, வெட்கப்படாத, வெட்கப்படாத. உன்னை நிந்திக்க நிந்திக்க உன்னில் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். உன்னை காயப்படுத்த காயப்படுத்த உன்னில் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். உன்னை வேதனைப்படுத்த வேதனைப்படுத்த உன் வாழ்க்கையில சில காரியங்களை அவங்க தடுக்க தடுக்க நீ கவலைப்படாத, உன்னில் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்தவனா இருப்பதினால இன்னைக்கு அநேகருக்கு இதுதானே வெட்கமா இருக்கிறது. ஏங்க, ஒரு பைபிளை பிடிச்சிட்டு இன்னைக்கு ரோட்ல எத்தனை பேர் சந்தோஷமா நடந்து போறோம்? ஆமென். எத்தனையோ இடத்துல முடியாது, நமக்கு அந்த பிரச்சனை கிருபையினால இல்ல, ஆனா ஒரு வெட்கம். ஆமென். ரீசார்ஜ் பண்ணாத போனை கையில தூக்கிட்டு போவோம். ஆமென். ஆனா ஒரு பைபிள் எடுத்துட்டு நம்ம வெட்கப்படுறோம். எத்தனையோ இடத்துல இந்த பைபிள் கிடைக்கல. எத்தனையோ பேர் நம்ம ஆன்லைன்ல பார்க்கிற, ஆமென், சில உள்ளங்கள் சொல்லுகிற சில காரியங்கள்லாம் கேட்கும்போது, ஆமென், ஒளிச்சு வச்சு பைபிளை வீட்டுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு குளிக்க போறேன்னு வாஷ்ரூம் போய் அங்கிருந்து கட கட கடன்னு வாசிச்சுட்டு அதுக்கு ஒரு திருப்பி கொண்டு சேஃபாக வைப்பாங்களாம். ஏன்னா நிறைய பைபிள் கிழிச்சிட்டாங்க, தெரிஞ்சிட்டு அடிதான். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற, நீ உன்னை என்னுடையவனாய், வேதத்தில் 3 இடத்துல தான் கிறிஸ்தவன் பேரே வருது. ஒன்று அப்போஸ்தலர் 11:26 சீஷர்களுக்கு அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவங்களே சீஷர்களே வைக்கல, அவங்க லைஃப்பை பார்த்து, அவங்க லைஃப்பில் கிறிஸ்துவை பார்த்து அவங்கள என்னன்னு சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இன்னொன்று, அகிரிப்பா ராஜாவுக்கு பவுல் பேசுவார். அப்போஸ்தலர் 26:28 அகிரிப்பா பவுலை பார்த்து சொல்லுவார், நான் கிறிஸ்தவனா இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க விட்டா என்ன யாரா மாத்திருவேன்? கிறிஸ்தவனா மாத்திருவேன்.
இன்னொன்று 1 பேதுரு 4:16 இப்போ வாசித்த இடம். இந்த 3 இடத்துல தான் கிறிஸ்டியன் அப்படிங்கிற பேரே பைபிளில் வருது. நம்ம பேருக்கு மூச்சுக்கெல்லாம் கிறிஸ்தவன் 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 சொல்லுவோம். ஆமாம், கிறிஸ்தவனாக இருப்பதனால பாடுபடுறதுன்னா என்ன அப்படின்னா, ஆமாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டாங்க, பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டாங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள உலகம் வெறுக்கும், உலகம் ஒதுக்கும். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் நல்ல ஆவிக்குறி நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு பையன், அவன் 10th படிக்கிறான். இப்போ 10th முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஊர் ஸ்டைலில் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க டீச்சர் வந்து கேட்டாங்க, ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்களாம். கேட்கும்போது எல்லாரும் இவனை கை காட்டுறாங்க, இவனுக்கு மட்டும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படி சொல்லி கை காட்டும் போது அந்த டீச்சர் எல்லாருக்கும் முன்னாடி அவனை நிற்க வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ அவனுக்கு தாங்க முடியாத வலி, போராட்டம். ஏன்னா அவன் அந்த முறையில் வளர்க்கப்படுகிறான். தீமையான காரியங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விலக்கி வளர்க்கப்பட்டு இப்போ அவனால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. வீட்டில் வந்தால் துக்கமாக இருக்கிறான். அவங்க அம்மா விசாரிக்கும் போது தான் அவன் சொல்கிறான், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, என்ன இது இல்லை அது இல்லை, இவனுக்கு இது கிடையாது அது கிடையாது அப்படி இப்படி சொல்லி என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்கூல் போக முடியல. ஆமாம், அந்த குடும்பமே கண்ணீர். இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீ கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபடும் போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள், நீ 1000 ஸ்தோத்திரம் சொல்லி வெளிப்படுத்துகிற மகிமையை காட்டிலும் இந்த ஒரு செயல்னால பரலோக தேவன் உன்னில் மகிமைப்படுகிறார். கர்த்தர் உன்னில் மகிமைப்படும் போது நீ யார் தெரியுமா? அவருடைய மகிமையின் ஸ்தானம் அல்லவா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் என்ன உண்டாயிருக்கும் தெரியுமா? காவல் உண்டாயிருக்கும், காவல் உண்டாயிருக்கும். ஹalleluya. இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஊரே அப்படி அவ்வளவு லெவல்ல போயிட்டு இருக்கு. வெளியெல்லாம் சொல்லவா வேணும்? அந்த தாயார் இந்த காரியத்தை சொல்லும் போது அவ்வளவு கண்ணீர், அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. என் பிள்ளை கொஸ்டின் பண்றான், ஏம்மா நான் பைபிள் படி இருக்கக்கூடாதா, என்னால் இருக்க முடியாதா, நான் ஸ்கூலுக்கு போக முடியாதா, நான் படிக்க முடியாதா, இப்படி தானே கேள்வி கேட்குறாங்க. இந்த பொல்லாத உலகத்தில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ நிற்கிறத கர்த்தர் காணாம இல்லை. உன் பிரயாசம், உன் சிறுமைப்படுத்தப்படுகிறதை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்கா இறங்கி யுத்தம் பண்ணுவா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. ஆமா, இந்த இடத்துல ஆமே, இந்த இடத்துல ஆமே, அவர் மகிமைப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார், அவர் நீ உன்னை யாராவது சொன்ன நீ மகிமைப்படுத்து, அவர் உன்னில் மகிமைப்படுகிறார். ஹalleluya. எதற்காக? நீ பாடுகளுக்கு பங்காளி. இந்த பாடுகளுக்கு பங்காளின்னா என்ன அப்படின்னா, நல்ல கவனமாக கேளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை செய்து அவருக்குள்ள ஒருத்தங்க வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு தெரியுமா? நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக், இந்த பாடுகளுக்கு பங்காளி ட்ராக் இருக்குல்ல, இந்த பாதையில் நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்றால், லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள். என் பிரச்சனையில என் கூட நின்ன பாத்தியா? ஆகையால் என் பிதா, அவ்வளவுதான். ஆகையால் என் கூட, என் சோதனையில என் கூட நிக்கிறது. நான் அற்புதம் செய்யும் போது நிக்கிறதல்ல, நான் திரளான ஜனங்களுக்கு பிரீச் பண்ணும் போது என் கூட நின்னதல்ல, எனக்கு சோதனையில், எனக்கு நேரிட்ட சோதனையில் என் கூட நின்ன, எனக்காக நின்ன. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். 30
நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் கைகளை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? தேவன் ராஜ்யம் வரும்போது, தேவன் ஆளுகையை கையில் எடுக்கும் போது, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பதவி கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, சிங்காசனம் போட்டு, நல்ல கைகளை தட்டி, ஆமென், அவர்களை உட்கார வைத்து ஆளுகை செய்ய வைப்பார். எங்க ஆட்சி மாறினதும், ஆமென், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, தங்களுக்கு பிரியமானவங்க, தங்களோடு கூட நின்னவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பதவி கொடுத்து அழகு பார்க்கறத நம்ம கண்ணால பார்த்தோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதானே நடக்கிறது. அவர் நாமத்துக்காக இந்த இடத்துல நிந்தை, அவமானத்தை, கஷ்டத்தை சகிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மை. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. என்ன செய்யணும்? அந்த 10th பையனை வச்சு சொல்றேன், இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நான் உங்களை மாதிரி மாறணும். நான் உங்களை மாதிரி மாறாமல் இருக்கிறது தெரியுமா? இதுதான் பாடு சகிக்கிறது. இந்த பாடுபடுறதுங்கிறது 4 பேற்று அடி வாங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிறது நிமித்தம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல உங்களை மட்டும் தனியாக விட்டுருப்பாங்க. அன்னைக்கு அந்த கிளாஸோட டைம் பாஸே நீங்கள் தான். அன்னைக்கு அந்த கூட்டத்துடைய டைம் பாஸே சிம்சோனை வேடிக்கை காட்ட கொண்டு வந்தது போலதான். ஆமென். சிம்சோன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடலை, அவள்கிட்ட போனதுனால பாடுபட்டான். ஆனால் அதே போலதான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கூட நின்னுட்ட, நீ என்ன மறுதலிக்கல, நான் ஒரு ராஜ்யத்தை தரப்போறேன். ஹல்லேலூயா. இது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? அதாவது இந்த லாசரு ஐஸ்வர்யவான் ஏதாவது போட்டாதான் சாப்பிடும். இப்படிப்பட்டவனை ஆண்டவர் மறுமையில் எப்படி காட்டினார் தெரியுமா? லாசர் ஏதாவது போடணும், லாசர் ஏதாவது போடணும். ஒரு 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 சுண்டு விரல்ல ஒரு டிராப் தண்ணி. ஆண்டவர் உயர்ந்தவனை தள்ளி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர். என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும். நீ எதனால கஷ்டப்படுற? அதனால தான் சொல்ற, நமக்கு அவர் நியமித்த பாடுகளே போதும். ஆமென். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் அவரே சொல்றாரு இருக்கு உனக்கு. நீ ஏன் சும்மா யோசித்து, ஒருவேளை இவங்க என்னை பத்தி இப்படி சொல்லியிருப்பாங்களோ, மூச்சு போட்டா என்ன மூச்சு, இவங்க என்னை பத்தி இப்படி எதுக்கு? அந்தந்த நாளுக்கு அதின தேவையில்லாம என்ன கவலை? ஏன் கவலை? எதுக்கு கவலைப்படுறோம்? கவலைப்படுறதுனால ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? ஒன்றும் முடியாது. அந்தந்த நாள் கர்த்தர் நியமித்திருக்கிறார், செட் பண்ணி வைத்திருக்கிற அக்கினியை ஏதோ புதுசுன்னு நினைக்காத. இது ஏற்கனவே நியமிக்கப்பட்டது. ஏன்னா இந்த பாதை எப்படி ஒரு அக்கினி, போடப்பட்ட பொண்ணுக்கு பிற்பாடு மகிமை வேற. ஆமென். மகிமை எந்த அளவுக்கு அதனுடைய மேன்மை உயர்த்தப்படுகிறதோ, அப்படியே தேவ பிள்ளைகளுக்கு தேவ நியமித்திருக்கிற அக்கினிக்கு பிற்பாடு ஒரு மகிமை இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாடுபட்டான். நான் கிறிஸ்தவனா இருக்கிறத காண்பிக்கிறேன்னா, வெளியே காட்டுறேனா? ஆமென். வெளியே காட்டுறோமா? 4 நமக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்படிங்க ஆண்டவர் கிருபையில் இருக்கிறேன் இதெல்லாம் சொல்றோம். வெளியே போய் சொல்றோமா ஆண்டவரை பத்தி? என் நாமத்தை அறிக்கையிடுவதற்காக. ஆமென். அதாவது நான் எங்கள் வீட்டில் பாட்டு பாடினேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒரு நாளும் பாட மாட்டான். ஆனால் இந்த வீட்டு பிள்ளைக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு முந்தின நாள் இருந்து இப்படி பாடுபடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டில் அடுத்த நாள் அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கும், நைட் இருந்து கொட்டடிச்சு வல்லமை இப்பொழுதே வாரும், இறங்கி வாரும். அவன் சொல்லுவான், இவ்வளோ நாள் சும்மா தான் இருந்தான், நான் இன்னைக்கு இந்த மாதிரி வம்பிழுத்து பாடுபடக்கூடாது. ஹல்லேலூயா.
அம்பளத்தில் கிறிஸ்தவனா நான் வந்து ஆண்டவருடையவனா நிற்கிறேன். இங்கே நிற்கலாங்க. எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் டார்கெட் பண்ணப்படுறாங்க தெரியுமா? எத்தனை வேலை இடத்துல சம்பளம். நேற்று முந்தா நேற்று சொன்னான்னு தெரியல, ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு ஆராதிக்க வர்றதை பார்த்து சம்பளம் கொடுக்கல. இப்போ சம்பளமே கொடுக்கல, ப்ரமோஷனையும் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமே. இப்போ சம்பளம் வேணும்னா என்ன? நான் மறுதளிக்கணும். இதை மறுதளிக்க மனசு இல்லை. இப்போ எத்தனை பேர் ஊரை விட்டு ஒதுக்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஊர்ல நல்லது கெட்டதுக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்றாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நிக்கிற கூட்டம் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் மறந்து விடுவாரோ? உங்களை கர்த்தர் பாடுகளுக்கு பங்காளியாக்குகிறார். நாளை அவர் வரும்போது அவர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? பங்காளி. சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெட்கப்படாத, நீ வெட்கப்படாத. நீ கிறிஸ்தவனா, நீ தேவனை ஆராதிக்கிறதுனால உன்னை 4 பேர் தூஷிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னை தேவன் சாதாரணமாய் வைக்கவில்லை, உன்னை தேவன் மேன்மையாய் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென், ஆமென். நம்ம உலக அறிவை வச்சு சர்டிபிகேட்டை வச்சு நம்மளை பார்க்கிறோம். இல்லை 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 இல்லை, தாயின் கருவில் தோன்றும் முன்னமே ஹalleluya, ஹalleluya. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள். கைகளை உயர்த்தி தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம். எலும்புகள் உருவாகல. நான் நம்புறேன்பா. இந்த பாடுகள் எல்லாம் அந்த மேன்மை அடைவதற்கு, அந்த மகிமை அடைவதற்கு நீர் விட்டு கொடுக்க மாட்டே, நீர் ஒப்பு கொடுக்க மாட்டே. Gloria tanama shekere. ஆமென். நேரம் போகிறது. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி ஆமென் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்மை பங்காளியாக்க கர்த்தர் நம்மை இந்த பாடுகளின் பாதையிலே நடத்துகிறார். இரண்டாவது, கிறிஸ்துவை போல் நம்மை உருவாக்க ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவமாய் இருக்கிறவரும் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து. அப்ப தேவனுடைய பிரதான திட்டம் என்ன அப்படின்னா, என்னையும் உங்களையும் யாரை போல மாற்றணும்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை போல மாற்றணும். இது எவ்வளவு பெரிய திட்டம்! இயேசுவை போல மாற்றி எங்க உட்கார வைக்கணும்? இயேசுவோடு கூட, இயேசுவோடு கூட. ஆமென். நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்தில் ஏதாவது ஒரு ஓரத்திலேயாவது, ஃபுல்லாக பஸ்ஸில் தொங்கிட்டு போய் பழக்கம். ஆண்டவர் ஏதாவது ஓரத்தில் அந்த டோரை கொஞ்சம் திறந்து, ஜன்னலை திறந்தாலே நான் வந்து துண்டை போட்டுருவேன் ஆண்டவரே. அப்புறம் அப்படி சுற்றி வந்து சீட்டில் வந்து உக்காந்துருவேன் ஆண்டவரே. இல்லை, ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை போல. அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவை போல ஆக்கி எங்க உட்கார வைக்கணும்? இயேசுவோட கூட. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? சிங்காசனம் யாரு கூட? பிதாவோடு கூட. அப்ப நம்முடைய இந்த ஸ்தானம் என்பது இந்த பூமியிலே ஆமென் தேவ திட்டத்தை வைத்து தேவனால் உயர்த்தப்பட்ட பைபிள் உள்ள ஒரு 2 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு, அப்புறம் தாவீது. யோசேப்புக்கு ஸ்தானம் எங்க போடப்பட்டிருந்தது தெரியுமா? பார்வோன் பக்கத்துல. தாவீதுக்கு ஸ்தானம் எங்க போடப்பட்டது தெரியுமா? அரண்மனையில். சவுல் பக்கத்தில் இல்லை, சவுலை தூக்கிட்டு தாவீத. இந்த ஸ்தானத்தை அடைகிறதுக்கு இவங்க 2 பேர் பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா? யோசேப்பு பாடுகள் என்ன? ஆமே, யோசேப்பு சொல்லவே இல்லை, ஆண்டவர் காட்டவே இல்லை. யோசேப்பு கண்ட காட்சி, நேற்று நைட் அவன் பார்க்குறான், எல்லா அரிக்கட்டுகளும் கீழே, நம்மால் மட்டும் மேலே. அடுத்த நாள் கண் திறந்து பார்க்கும்போது நம்மால் கீழே கிடக்கிறார், குழியில. மீதி எல்லாரும் சுற்றி மேலே நிற்கிறாங்க. சூப்பர், சொப்பனண்டா, அருமை. இப்படிதான் இருக்கணும் சொப்பனம், இப்படிதான். ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் மட்டும் ட்ராக்கை காட்டியிருந்தா, ஆமே, இவர் கெட்ட சொப்பனம் நினைச்சு, ஆமே, பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணணும், ஒரே கெட்ட சொப்பனமா வருது சொல்லவே மாட்டார் ஆண்டவர்.
சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க, பார்வோன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு யோசேப்பு, இந்த பாதைகளை நீ கடக்கணும்னா பரலோக தகப்பன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. நமக்கு புரியல, நம்மை குறித்த தேவ திட்டம். ஆண்டவர் என்ன எங்க உட்கார வைக்க போறீங்க? பார்வோன் பக்கத்துலயா? இல்ல, எங்க? பிதா பக்கத்துல. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர். இதை அனுபவிக்கிற தேவ பிள்ளையும் உண்டு கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று. glory, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடும். ஆமென். என்ன நன்மை, என்ன நன்மை! எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம், எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். இதுதான் பவுல் சொல்லுகிறார். அவர் மேல எல்லாரும் கல்லறிகிறாங்க, எல்லாரும் கல்லறிகிறாங்க. அவர் செத்துட்டான்னு நினைச்சு அவன் அப்படி இழுத்து வெளியே கொண்டு போடும்போது சீஷர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? பவுல் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டாரு. செத்துட்டாரு நினைச்சதுனால சூழ்ந்து நின்று இவங்க என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல, சூழ்ந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. டிசைட் பண்ணிருக்கலாம், பாடி இங்கேயா அங்கேயா, புதைக்கவா எரிக்கவா. ஆமே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மெதுவாக எழும்புறார். எழும்பி சீஷர்கள் இடத்தில் வந்து, ஆமென், 22 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாருக்குமா இது? இல்லை. அவரோடு கூட ஆளுகை செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிறவனுக்கு கர்த்தர் நித்திய இளைப்பாறுதலை, ஜீவனை வைத்திருக்கிறார். இது அவருடைய பிராமிஸ், வாக்குத்தத்தம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும் செப்பரேட் பண்றார். ஏன்னா அவரோடு கூட, அவரோடு கூட. ஆமென். இது பாக்கியமா எண்ணுகிறவர்கள் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இதை, இந்த மேன்மையை பார்க்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிந்துன்னு எழுதுனா ஓகேயா இருக்கும். ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு. ஆமென். பொதுவாகவே நல்ல கவனமா கேளுங்க. பொதுவாகவே ஒருத்தன் சொல்லி கேட்கலன்னா அவனை எப்படி கேட்க வைப்பாங்க தெரியுமா? அடித்து. இந்த வசனம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது நமக்கு. ஆனால் அது அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாமே கீழ்ப்படிந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யோவான் 5:19 இருக்கிறது, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்போ இப்படிப்பட்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கடந்த 2 நாட்களாக இந்த வசனத்தை தான் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து தந்தார். அது 7வது வசனத்தில் அவர் அழுறார் பாருங்க. எதுக்கு அழுறார் தெரியுமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. நல்ல கவனமாக கேளுங்க. லாசரு, யவீருவின் மகன், இவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினது யாரு? இயேசு. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். அப்படி இருந்தோம் அவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்றார். எப்படி விண்ணப்பம் பண்றார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அழுறார், சத்தம் போடுறார். கெத்செமனே தோட்டத்தில் உள்ள சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய விண்ணப்பம் என்ன? அவருடைய கண்ணீர் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது இயேசுவால் இதை மாற்ற முடியுமா அல்லது இயேசுவால் இதை ஸ்கிப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாயிருந்தும் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர்கிட்ட தான் கர்த்தத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் நினைச்சா அந்த ஒன் டே இருக்குல்ல, அதை அவர் நினைச்சா ஸ்கிப் பண்ண முடியும். அவர் நினைத்த அந்த சரித்திரத்தை ரீரைட் திருப்பி எழுத முடியும். அவர் மாற்றி எழுத முடியும். இதுதான் கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிறது. பிதா கிட்ட கேட்கிறார், எல்லாம் செய்ய உம்மால் ஆகும். இந்த பாத்திரம் என்னை விட்டு ஏன் இது அவரால் தாங்க முடியலைன்னா, அவர் பட போகிற வேதனை, பாடுகள், நிந்தை இது ஒரு பக்கம் இருக்க, அது எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையிலே அவர் என்ன செய்யப்பட போகிறார் தெரியுமா? கைவிடப்பட போகிறார். பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு சிறிது நேரம் துண்டிக்கப்பட போகிறது. இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் பிதா கிட்ட போய் நிற்கிறார். அவர் நினைச்சிருந்தா இதை அவரே மாற்றி இருக்கலாம். ஆனால் அப்படி மாற்றாமல், இதுதான் பிதாவின் சித்தம் என அறிந்ததும் அதற்கு தம்முடைய விருப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொன்னவர் இப்பொழுது பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனா என்று கேட்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, பிதாவே, நான் ஃபுல்லா கீழ்ப்படிஞ்சிட்டு தான் வரேன். எனக்கு இந்த பாடுகள் தேவையில்லை. இவ்வளவு கீழ்ப்படிஞ்சு உமக்கு பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பாடுகள் தேவையில்லை. ஆனாலும் இது நீர் நியமித்ததானால் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த பாடுகளுக்கு உட்பட தம்மை ஒப்பு கொடுத்தார். அநேகர் இந்த இடத்துல தான் பின்வாங்குறோம். என்ன? நான் ஜெபிக்கிறேனே, நாள்தோறும் என் கைகளை கழுவுகிறேனே, நான் மற்ற பிள்ளைங்களை மாதிரி நான் தவறான வழியில் போகலை, நான் சர்ச்சுக்கு வரேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேனே, அப்படி இருந்தும் எதுக்கு என் வாழ்க்கையில் ஏன் இந்த பாதை, ஏன் இந்த சோதனை என்று அநேகர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பின்வாங்கி போகிறாங்க, வழி விலகி போகிறாங்க. ஆனால் இயேசுவை பாருங்கள், அவர் பிறந்ததிலிருந்து ஒரு வார்த்தை கூட மீறவே இல்லை. அவர் குமாரனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட நம்ம லைஃப் குறித்து ஒரு ஃபார்வர்ட் பட்டன் நமக்கு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். நம்ம நினச்சா ஒரு நைட்டை ஸ்கிப் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு வைங்களேன். இந்த நைட் ஒரு கடினமான இரவு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன செய்வோம்? அதை ஃபேஸ் பண்ணுவோமா, அதை ஸ்கிப் பண்ணுவோமா? அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் கீழ்ப்படுகிறார். அவர் கீழ்ப்படுகிறார். என் பாடுகளுக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணணும். என் லைஃப்பில் தேவன் ஒன்று அனுமதிக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் யாராக உருவாக்கப்படுகிறேன் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்கப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதை அக்செப்ட் பண்ணி, ஆண்டவர் இது இல்லாமல் முடியும்,
இயேசு அதுதான் ஜெபிக்கிற. மார்க் சுவிசேஷத்தில் இருக்கு, எல்லாம் செய்ய உம்மால் கூடும். நான் இந்த கஷ்டப்படாம மனுக்குலத்தை ரட்சிக்க உம்மால் கூடும் கூடும். நீங்க நினைச்சீங்கன்னா அவர் அழுறார். ஆனா பிதா இதை நிர்ணயித்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்துக்கு அவர் அழல, இந்த ஒரு காரியத்துக்காக அழுதார். நம்ம எல்லாத்தையும் ஒபே பண்ணுவோம், சில காரியத்தை தனியா போயிருந்து அழுவோம். அழுதாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆமென். இதுக்கு பின்னாக ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது, ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவை ஆண்டவர் இப்படி நடத்தி, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 9வது வசனத்திலே, தாம் பூரணரான பின்பு. அதன் அர்த்தம் என்ன? தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் அவர்களை கர்த்தர் பூரணராக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு, நித்திய ரட்சிப்பு, இட்டர்னல் சால்வேஷன். அது நித்திய ரட்சிப்பு என்ன தெரியுமா? யாருக்கும் அதை பறிக்கவோ யாருக்கும் அதை பிடுங்கவோ முடியாது. நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? உருவாக்குகிறார் அவருடைய சாயலாய். பார்வோன் ஸ்தானத்தில் உட்கார வைக்கிற யோசேப்பை உட்கார வைக்கிறதுக்கு இந்த பாடுனா, பிதா பக்கத்தில் குமாரன் பக்கத்தில் க்ளோரி அவரோடு கூட. ஆமென். இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் கேட்க போகிறோம். இந்த நாளிலே நம்ம கர்த்தர் நியமித்த பாதைக்காக நன்றி செலுத்தி அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த ஒரு கோரஸை மட்டும் பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். Glory, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று. Glory, நன்றி செலுத்துவே, உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என்னேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே. ஓ எட்டாத உயரத்தில் தகுதியில்லா விசுவாச கண்கள்ல பாருங்க, விசுவாசத்தோடு இதை பாருங்கள். யோசேப்பின் ஸ்தானமே நம்மை பிரமிக்க வைத்தது, தாவீதின் ஸ்தானம் நம்மை பிரமிக்க வைத்தது. அப்படி என்றால் அவரோடு கூட என்று நினைக்கும் போது கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று. நன்றி செலுத்துவே, உங்க நன்மையை. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிட்டே இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே. ஆமென். கண்ணீரால் படுக்கையை நாளைத்த வேளையில் அணைத்தது பிரசனமே. எத்தனை பேர் ஆமென் படுக்கையிலே அழும்போது, தனிமையில் அழும்போது அப்பா பிரசனம் என்ன சூழ்ந்ததை உணர்ந்தவர்கள். அணைத்தது பிரசனமே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே. இது உம்மாலானது.
சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசு. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன. நீ வெட்கப்படாத, நீ கலங்காத, இதெல்லாம் உனக்கு மகிமையாய் மாறப் போகிறது. ஆமென். என் தூங்காயிரவினில் மனம் உடைந்த வேளையில் தேற்றினீர் வார்த்தையால். மனம் உடைந்து வந்த போது கர்த்தர் வார்த்தை தந்தார் அல்லவா? இது எல்லாருக்குமான பாடுகள் அல்ல, விசேஷித்தவனுக்கான பாடுகள், விசேஷித்தவனுக்கான பாடுகள். கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மானது, இது விசேஷித்தவனுக்கான பாடுகள், இது விசேஷித்தவனுக்கான பாடுகள். உந்த நன்மையை கொண்டாடி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. glory, நன்றி செலுத்துவேன். உங்க நன்மையை கொண்டாடி பாடுவேன். உங்க நன்மையை glory, உங்க நன்மையை முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கரங்களை சாட்டு ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இது எல்லாருக்குமான பாடுகள் அல்ல, இது விசேஷித்தவனுக்கான பாடுகள். நாளை அவர் வரும்போது 1000 வருடம் ஆட்சி செய்ய வரும்போது அவர் பக்கத்தில் யார் யார வைக்கணும்னு தீர்மானித்தாரோ அவர்களுக்கான பாடுகள். உன்னை கிறிஸ்துவுக்கு பங்காளியாக்குகிறார், கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். ஓ, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, பின்வாங்கிடக்கூடாது. நாங்க எங்க திராணி உங்களுக்கு தெரியும்பா. பவுலை பார்த்து சொன்னீங்க, என் கிருபை உனக்கு போதும். எனக்கு இந்த பாதையில் நடக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்று கேட்டுக்கொண்டு கலங்கி நிற்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் இருக்கிறீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கிருபையாய் பொறுப்படுத்தி ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம், உடைய ஆளுகை எங்களோடு எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நன்றி. பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர். உம்மால் பேர் பிரிக்கப்பட்டு, ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷித்தவனாக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் நியமித்த பாடுகள். இது தீமைக்கு அல்ல, இது மேன்மைக்கு. அப்பா, இந்த நாளிலே பேசினீரே நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கிருபைதான், கிருபைதான் தாங்குகிறது, அது இன்னும் தாங்கும். இந்த பாடுகளை எல்லாம் ஜெயிக்க வைக்கும், இதெல்லாம் மேற்கொள்ள வைக்கும். கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்,
முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.